வாழ்க்கை ஒரு பாடமல்ல, அது ஒரு அனுபவம். கவிஞர் கண்ணதாசனின் அழகான வரிகள். இந்த அனுபவங்களை பகிர்ந்து உங்களை வலிமைப்படுத்தும் சேனல் பிஎம் மாற்றம் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவருடைய அழகான வரிகளை பார்க்கலாம் வாங்க. பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் சொன்னான். இதயம் கண்ணீர் கொள்ளும் உலகத்திலே பிறந்து தான் வாழ்க்கை என்னும் பாடத்தில் முதற்கட்டம் ஆரம்பிக்கின்றோம். படிப்பென்று சொல்வது என்ன, படித்து பாரென இறைவன் சொன்னான். புத்தகங்களை அல்ல, வாழ்க்கையை படிக்கணும். பரிசோதனைகளை அல்ல, அனுபவங்களை படிக்கணும். அறிவென்று சொல்வது என்ன, அறிந்து பாரென இறைவன் சொன்னான். அறிவு புத்தகத்தில் மட்டும் கிடைக்காது, வாழ்க்கையின் ஒவ்வொரு சவாலிலும் அந்த உண்மை மிளிரும். அன்பு என்ன என கேட்டேன், அழித்து பாரென இறைவன் சொன்னான். சுயநலமின்றி ஒருவர் மீது காதலிக்க தெரிந்தால்தான் அதன் அர்த்தம் புரியும். பாசம் என்பது என்ன, பகிர்ந்து பாரென இறைவன் சொன்னான். நாம் ஒருவருக்கொருவர் உயிரை கொடுக்க தயாராக இருக்கும்போதுதான் பாசம் நிஜமானது. மனையால் சுகம் எனில் யாதென கேட்டேன், மணந்து பாரென இறைவன் சொன்னான். மனம்தான் இல்லாதது போது சுகமும் சோதனையாக மாறும். குடும்பம் என்பது உறவுகளின் பயணம். பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பெற்று பாரென இறைவன் சொன்னான். அப்போதுதான் ஒருவரின் பொறுப்பும் பயமும் பாசமும் எல்லாம் ஒரே நேரத்தில் நம்மை தொட்டுவிடும். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாரென இறைவன் சொன்னான். வாழ்க்கையின் கடைசி படிக்கட்டில் நின்றபோதுதான் முதல் படிக்கு திரும்பி பார்ப்பது ஓர் உணர்வு. வறுமை என்பது என்ன, வாடி பாரென இறைவன் சொன்னான். சாப்பாடின்றி இரவுகளை கழிக்கும் போது, வழியின்றி ஏனோ நிம்மதியான கணவனை காணும்போது வறுமை உண்மையாய் தெரிகிறது. இறப்பின் பின்னர் என்ன என கேட்டேன், இறந்து பாரென இறைவன் சொன்னான். மரணத்திற்கு அப்பால் என்ன இருக்கிறது என்று யாரும் கூற முடியாது. ஆனால் வாழ்ந்திருக்கும் போது நமக்குள் இறந்து விடாமல் இருந்தால் அதுவே நமக்கு உயிர்மிகு மரபாகும். இந்த எல்லாவற்றையும் கேட்டவுடன் இறைவனிடம் ஒரே ஒரு கேள்வி, வாழ்க்கையை அனுபவித்ததால் தான் தெரிகிறது என்றால் ஏன் நீயே இவ்வளவு சோதனைகளை கொடுக்கின்றாய்? இறைவன் சிரித்தார். அருகில் வந்து மெதுவாக சொன்னார், அனுபவம் என்பதே நான் தான். என்னை அறிய விரும்புகிறாயா? வாழ்க்கையை முழுமையாக அனுபவித்து பாரு. நான் அனுபவத்தில் தான் வாழ்கிறேன் என்றான் இறைவன். வாழ்க்கையை அனுபவித்துதான் அறிவு பெருகும். அனுபவம் என்பதே இறைவன். இது போன்ற சிந்தனையை தரும் வீடியோக்கள் கிடைக்க பிஎம்எம் மாற்றம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர். உங்கள் பாசத்திற்கான ஒரு சின்ன அறிகுறியை எங்களுக்கு தருவீரா? நன்றி.